ஹலோ. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதி சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ சம்மர் வெக்கேஷனை நல்லா யூட்டிலைஸாக பர்பஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இன் சேம் டைம் கம்மிங் அகடமிக் இயர் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற டைமாகவும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் ஃபீல் பண்ணி சில பேரண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு இந்த சின்ன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ், நாட் ஜஸ்ட் எ ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கான்செப்டை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ டாபிக்ஸ் லைக் செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் லிமிட்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாதீங்க. ஒய் இட் கேம், எதனால் இது வந்திருக்கு, எதற்காக வந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஜஸ்ட்டு கான்செப்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி இஸ் மெயின் வெப்பன். ஓகே. ஸோ என்சிஆர்டியை தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அடிஷ்னலாக சில புக்ஸு, இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் பை அண்ட் ப்ராக்டிஸ் தட். அகர்வால்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இன்னொரு புக் இருக்குது, ஷர்மான்னு ஒரு புக் இருக்குது. ஸோ 2 புக்கு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தரவு பண்ணி முடிச்சுட்டு, என்சிஆர்டியை தரவு பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் புக்கை டச் பண்ணுங்கள். என்சிஆர்டி முடிக்காமல் மற்ற புக்ஸை நீங்கள் தொட வேண்டாம். எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள்ஸ்னாலும் சரி, எக்ஸசைஸ்னாலும் சரி, எல்லாமே பண்ணுங்கள். தேர்ட் என்னென்னா, யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 1 ஹவர்னாலும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி முடிக்கணும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. மினிமம் 10 to 15 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, மெயின்டைன் ஃபார்முலா அண்ட் மிஸ்டேக் நோட் புக். ஓகே. ஃபார்முலாக்குன்னு தனியாக நோட் புக்கு வச்சுக்கோங்க. அதுலேயும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. மிஸ்டேக்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். மிஸ்டேக்ஸ் எனக்குமே வரும். ஓகே. என்னோடய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்னுடைய 2 தான் படித்தனால ஈவன் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் கூட மிஸ்டேக்ஸ் வர தான் செய்யும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை அந்த தனி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த தப்பை திரும்ப நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரிக்கலாம். ஸோ ரிவைஸ் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டே வைஸ் ரிவிஷன், வீக்லி வைஸ் ரிவிஷன், மந்த்லி வைஸ் ரிவிஷன் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே வைஸ் ரிவிஷன்னா ஒரு சாப்டர் முடிஞ்சதை அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ரிவிஷன்னா ஒரு 1 ஹவர் நம்ம அந்த வீக்கில் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு 5 ரேண்டமாக ஒரு ப்ராப்ளம்ஸ் பிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரீட் பண்ணாக்கானது ப்ராக்டிஸ். இங்கே ஒரு கொட்டேஷன் ரொம்ப வேலிடானது. ப்ராக்டிஸ் மேக் த மேன் பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் என்னதுன்னா, டோன்ட் இக்னோர் கிராஃப்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ், இன்யூஎக்லைட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரிக் கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் என்னென்னா கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட்னு அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமரை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். ஒரு ப்ராப்ளத்துக்கு இத்தனை மினிட்ஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் போர்டு எக்ஸாமினேஷனில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் 7 minutes or 8 minutes, அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ யூ ஹேவ் டு கிளியர் யுவர் டவுட்ஸ் இமீடியட்லி. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டவுட்டை இமீடியட்டாக உங்கள் டீச்சர்கிட்டையோ அல்லது உங்கள் டியூஷன் மாஸ்டர்கிட்டையோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி டீச்சர்ஸ்ட்டை ஆர் டியூஷன் மாஸ்டரை ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதோட ஆஃப்லைன் மோடு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, கொரோனா டைமில் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஸோ ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் லேர்னிங் எஃபெக்டிவாக இல்லையா? ஏன்னா ஒரு 1.5 years மேலே ஆன்லைன் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா 75% எஃபிஷியன்சியே இல்லைன்னா கண்டுபிடிச்சாங்க. சில பேருக்கு எக்ஸப்ஷன் 1 or 2% தான் ஆன்லைன் மோடு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. மற்றவங்களால் பண்ண முடியல, எஃபெக்டிவாக இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆஃப்லைனில் உங்கள் டீச்சர்ட்டையோ டியூஷன் மாஸ்டரையோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனை யூஸ்ஃபுல்லாக உங்கள் அகடமிக் லைஃபுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறதா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணிக்கோங்க.
பேரலி யூ கோ டு ஃபோக்கஸ் ஆன் அகடமிக்ஸ் ஆல்சோ. அப்படி பண்ணும்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது உங்களுக்கு மற்றவங்களோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஷைன் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே மார்க்ஸ் அதிகமாக வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு குட் பிகினிங் இஸ் ஆஃப் வே டவுன் ஒரு கொட்டேஷன் உண்டு. நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்களே பாதி வேலை முடிஞ்சதுன்னு. ஸோ இதை நல்லா பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.